Taste the Daily. திருவெற்றியூர் மார்க்கெட் பகுதியில் பல ஆண்டுகளாக மீன் மார்க்கெட் ஆனது இயங்கி வருகிறது. இந்த நிலையில் திமுக அரசு 10 கோடி செலவில் புதிய மார்க்கெட் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நிதி ஒதுக்குவதற்கான பணிகளை கூட இன்னும் மேற்கொள்ளாமல் அங்குள்ள மீன் வியாபாரிகள் பெண்களிடம் கைரேகைகளை வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக மீனவ பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக இந்த மீன் மார்க்கெட் பகுதியில் காய்கறி வியாபாரிகள் இருப்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில் காய்கறி வியாபாரிகளுக்கு இடம் கொடுப்பதால் 40 ஆண்டு காலமாக மீன் வியாபாரம் செய்து போதிய இடம் வழங்காமல் அதற்கான ஆவணங்களும் கொடுக்காமல் தங்களிடம் கைரேகையை கேட்டு ஈடுபட்டு வருவதாக மீன் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களை ஏமாற்றி விடுவார்கள் எனவும் மீன் வியாபாரிகள் அஞ்சுகின்றனர். குறிப்பாக மீன்களை தரையில் கொட்டி மண்டல அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக பட்டினப்பாக்கத்தில் ஏற்கனவே இது போன்று மீன் வியாபாரம் செய்யும் பெண்கள் மீன்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது திருவெற்றியூர் பகுதிகளிலும் மீன்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தகன்.